செங்கல்பட்டில் பெண் வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரை தரக்குறைவாக பேசிய எம்எல்ஏவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தாலுகாவில் கடந்த ஜமாபந்தி நிகழ்ச்சி 16ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 27ஆம் தேதி வரை நடைபெற்றது. ஜமாபந்தியின் நிறைவு நாளில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தை கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு பங்கேற்றார். அப்பொழுது வருவாய் ஆய்வாளருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் பாபுவிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்து தமிழ்நாடு வருவாய்த்துறை ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் இன்று காலை செய்யூர் வட்டாட்சியர் அலுவலகம் வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கிராம உதவியாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய்த்துறை ஆய்வாளர்கள், துணை வட்டாட்சியர்கள், அலுவலக பணியாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் மருத்துவர் சுமன் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் தங்கள் கோரிக்கை மற்றும் குறைகளை தெரிவித்தனர். அதன் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட வருவாய் அலுவலர் தெரிவித்தார். அப்போது கூட்டத்திற்கு வந்திருந்த மோகனூர், வலையப்பட்டி, புதுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் கோரிக்கையை மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனுவாக அளித்தனர். அப்போது பெண் ஒருவர் சிப்காட் அமைக்கக்கூடாது என ஆவேசமாக பேசியதால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் கூட்டம் மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் நாகரத்தினம் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய மாமன்ற உறுப்பினர் வில்லரசம்பட்டியில் செயல்படும் சாய ஆலைகள் வெளியேற்றும் கழிவுநீரால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதோடு மக்களும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் வில்லரசம்பட்டி சிப்காட்டாக மாறுவதற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இதேபோல் மாமன்ற கூட்டத்தில் கொண்டுவரப்படும் தீர்மானங்கள் அந்தந்த பகுதி மாமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிப்பதில்லை என கூறி திமுக மாமன்ற உறுப்பினர் மேயரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தூத்துக்குடி மாநகராட்சி 30 வார்டுகளில் 100% பணிகள் நிறைவுற்றுள்ளது என்று மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டம் மாநகர கூட்டரங்கில் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு ஆணையாளர் மதுபாலன், துணை மேயர் ஜெனிட்டா செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் மேயர் ஜெகன் பெரியசாமி பேசுகையில், தூத்துக்குடி மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 7000 சாலையோர வியாபாரிகளுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் மாநகராட்சி 30 வார்டுகளில் 100% பணிகள் நிறைவுற்றுள்ளது எனவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியைச் சேர்ந்த சையது கமால் பக்ருதீன் என்ற 12 வயது சிறுவன் சிறுவயதில் இருந்தே கீபோர்டு வாசிப்பதில் ஆர்வமாக இருந்தார். தொடர்ந்து பயிற்சி செய்து கண்ணை கட்டி தமிழ் பாடல்களுக்கு கீபோர்டு மூலம் இசையை வெளிப்படுத்தினார். சிறுவனின் திறமை சமூக வலைதளத்தில் வெளியானதைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் மாணவனை அழைத்து பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்கினர். தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த மாணவன் இசைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்பது தனது ஆசை என கூறினார். திண்டுக்கல்லில் தமிழர் தேசம் கட்சி சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் பெருகி வரும் கள்ளச்சாராய விற்பனை மற்றும் மரணங்களை தடுக்க கோரியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரியும் மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழர் தேசம் கட்சி சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது. இதில் கள்ளச்சாராய விற்பனை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். புதுவை காசி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழர் தேசம் கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். குமரியில் கடல் சீற்றத்தால் தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளாவதாக கூறி குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மீனவர் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் இருந்து மீனவ சங்க நிர்வாகிகள் வெளிநடப்பு செய்தனர். குமரி ஆட்சியர் அலுவலகத்தில் மீனவர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்டம் முழுவதிலுமிருந்து மீனவ சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்.
அப்போது கடல் சீற்றத்தால் குமரி மாவட்ட கடற்கரை கிராமங்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதோடு உயிரிழப்புகளும் நிகழ்ந்து வருவதாக குற்றம் சாட்டினர். மாவட்டம் முழுவதும் 10,000 படகுகள் உள்ள நிலையில் 3,000 படகுகளுக்கு மட்டுமே மானியத்தில் மண்ணெண்ணெய் வழங்கப்படுகிறது என்றும், படகு இல்லாதவர்களிடம் பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு மானியத்தில் மண்ணெண்ணெய் அதிகாரிகள் வழங்கி வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டி, இது தொடர்பாக 1.5 ஆண்டுகளாக மீனவர் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் இன்று நடைபெற்ற மீனவர் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தை புறக்கணித்து மீனவ அமைப்புகள் வெளிநடப்பு செய்தனர். மேலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த மாதம் மீனவர்களை திரட்டி மீனவ குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடத்துவோம் என மீனவ அமைப்புகள் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பரமத்தி வேலூர் அருகே உள்ள கரும்பாலையில் கலப்படத்திற்காக வைக்கப்பட்டிருந்த 1300 கிலோ அஸ்கா சர்க்கரை மற்றும் வேதிப்பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பிளிக்கல்பாளையம் பகுதிகளில் இயங்கும் கரும்பாலையில் தனிநபர் புகாரின் அடிப்படையில் கபிலர்மலை மற்றும் பரமத்தி உணவு பாதுகாப்பு அலுவலர் SP முத்துசாமி இன்று ஆய்வு செய்தார். அப்போது சின்னாம்பள்ளி மேடு பகுதியில் இயங்கும் கரும்பாலையில் கலப்படத்திற்காக வைக்கப்பட்டிருந்த 1300 கிலோ அஸ்கா சர்க்கரை பறிமுதல் செய்யப்பட்டு எச்சரிக்கை நோட்டீஸ் வழங்கப்பட்டது. மேலும் வேதிப்பொருட்கள் மற்றும் அஸ்கா சர்க்கரைகளை கலப்படம் செய்யக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டது. மேலும் மீறினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்பு அதிகாரி முத்துசாமி எச்சரிக்கை விடுத்தார். ஒட்டன்சத்திரம் அருகே தொழிற்பேட்டை அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் தனித்தனியாக மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் கொத்தையம் வெடிக்காரன் வலசு பகுதியில் சுமார் 74 ஏக்கர் நிலப்பரப்பில் அரசுக்கு சொந்தமான அரளி கூத்துக்குளம் உள்ளது. இந்நிலையில் தமிழக அரசின் சார்பில் புதிதாக தொழிற்பேட்டை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொழிற்பேட்டையில் இருந்து வரும் கழிவு நீரால் விவசாயம் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் முழுவதாக பாதிக்கப்படும் என்று கூறி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கள்ளிவந்தயம், தொப்பம்பட்டி, கொத்தையம், வெடிக்காரன் வலசு உட்பட 40 கிராமங்களை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தனித்தனியாக மனு அளித்தனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு நிலவியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.